Hi friends, welcome to Sanaf kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கு நம்ம கிட்ட 3 சப்பாத்தி இருக்கு. சோ சைட் டிஷ் எதுவும் இல்லாதனால அந்த சப்பாத்தியை நம்ம கொத்து பரோட்டா மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிடலாம்னு இருக்கோம். ஆமாங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சட்டியை காய வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாக இருக்குள்ள நம்மகிட்ட இருக்கிற சப்பாத்தியை பிச்சு போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு ஆனியனை போட்டு நல்லா வதக்கி எடுத்து கொஞ்ச நேரத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா அந்த ராஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கிறோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் ஒரு தக்காளியை பிணைஞ்சி விட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு போகிற அளவுக்கு வதக்கி விட்டு அரை கொத்து கருவேப்பிலை போட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பவுடர், அரை ஸ்பூன் சிக்கன் 65 பவுடர், அரை ஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் கிளறி விட்டுக்குவோம். மசாலா கூட முட்டை நல்லா மிக்ஸ் ஆகி ட்ரையாக வந்ததுக்கப்புறம் நம்ம பிச்சு வச்சுருக்கிற சப்பாத்தியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா உங்களுக்கு கொத்து ரெடி, சப்பாத்தி கொத்து ரெடி ஆகிடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கடைசியில் கொஞ்சமாக பெப்பர் பவுட்ரு போட்டு கிளறி விட்டு இறக்கிடலாம். இப்போ நம்மளோட சப்பாத்தி கொத்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கொத்து ஓகே. இப்போது கொத்து பண்ணுறதுக்கு சப்பாத்தி தேவைப்படும்ல, சப்பாத்தி பண்ணுறது எப்படின்றது நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி டிஷ் எல்லாம் நம்ம பேச்சுலராக வெளியில் தனியாக ஸ்டே பண்ணியிருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் அப்படி தான் தனியாக ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும். அப்புறம் இந்த டிஷ்ஷும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம கிச்சனில் செய்கிற டிஷ்ஷஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் டெலிவரி ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.